வணக்கங்க. நான் இது விழுப்புரம் மாவட்டம் திருக்கனூர் பக்கத்தில் இருக்கிறது புதுக்குப்பம் திருமலம் ஊராட்சி. இது மேட்டுத்தெரு ஸ்ட்ரீட்டில் நாங்கள் வசிக்கிறோம். இது எங்கள் முப்பாட்டம் நான் பரம்பரையாக செய்கிறோம், இந்த தொழிலே செய்கிறோம். அவங்க அதை பார்ட் ஐட்டம், அதாவது சட்டி பானை செஞ்சுவாங்க. நாங்கள் குலாளர் இனத்தை சேர்ந்த ஆள். சட்டி பானை செய்வாங்க. சட்டி பானை தாத்தா செஞ்சார், அதுக்கப்புறம் அப்பா செஞ்சார். அப்பா கொஞ்சம் விநாயகர்லாம் செய்ய ஆரம்பித்தார். இப்போ நாங்கள் மாற்றமாக விநாயகர், இந்த கொலு பொம்மை, கிருஷ்ண ஜெயந்திக்கு அதெல்லாம் பண்ணுறோம். அது பண்ணிவிட்டு என்கிட்ட ஒரு 6 பேர் வேலை செய்கிறாங்க. அது லேடிஸ் தான் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரெயின்லாம் கொடுத்து கொஞ்சம் கற்றுக் கொடுக்குறோம். அது பார்த்தாது இது நாங்கள் காஞ்சிபுரம் கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்டு அனுப்பலை. நாங்கள் கேட்குறாங்க, ஆனால் அனுப்பலை. ஆனால் அந்த காஞ்சிபுரம், இங்கே பாண்டிச்சேரி, அதில் திருக்கடையூர் ஒரு 4 சப்ளை பண்ணுறோம். நாங்கள் சப்ளை பண்ணுறோம், மாதமாக சப்ளை பண்ணிவிடுவோம். பெயிண்ட் பண்ணி சப்ளை பண்ணுவோம். இது எங்ககிட்ட பொம்மை அப்படியே சூளை போட்டு ஃபிகராக கொடுத்துருவோம். நாங்கள் கொடுத்தோடனே காஞ்சிபுரத்தில் இருக்கார் ஒருத்தர், காஞ்சிபுரத்தில் அவங்கள்ட்ட என்ன பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட்னா USA பண்ணுறாங்க. அவங்க USA, மலேசியா, சிங்கப்பூர் 3 ஸ்டேட்டுக்கும் 3 கண்ட்ரிக்கும் பண்ணுறாங்க. அதால் போச்சுனாக்கா வெளிநூல் ஒருத்தர் இருக்கார். வெளிநூல் அவரும் அதே மாதிரி தான் எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறாரு. இன்னும் கேட்டினாக்கா இதில் இந்த சீசன் முடிஞ்ச உடனே கிறிஸ்மஸ் செட்டு செய்வோம், கிறிஸ்டின் செட்டு. அது கடலூர் எங்கிட்ட கொண்டு வாங்கிட்டு போய் அவங்களும் அதை செய்கிறாங்க. பெயிண்ட் பண்ணுவாங்க. நாங்கள் பெயிண்ட் பண்ண மாட்டோம், அவங்க பெயிண்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணி எவ்வளோ வேணாலும் நாங்கள் பொம்மை போட்டு ஃபயர் பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதை கொடுத்துட்டு மீதி என்ன போனோம், இந்த விநாயகரே நாங்கள் வருஷம் பூராவும் செய்வோம். நாங்கள் இதை செஞ்சுட்டு செஞ்சு ஸ்டாக் வச்சுப்போம், கேட்குறவங்களுக்கு கொடுத்துருவோம். மீதி என்ன போய் இதிலே பெயிண்ட் பண்ணி, பெயிண்டிங்கே இருக்குது, பெயிண்ட் பண்ணி கொடுப்போம். இதை கொடுத்துட்ட உடனே இது முடிஞ்ச உடனே கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ணர் ஐட்டம் என்னென்ன ஐட்டமோ எல்லா ஐட்டமாக பண்ணுறோம். அதை பண்ணி கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவோம். அதில் பார்த்தீங்கன்னா அதை முடிஞ்ச உடனே நவராத்திரிக்கு அஷ்டமி செட்டு, தசாவதாரம், அதாவது நம்மளோடைய 8 இது, அதாவது மனிதன் முதல்ல பிறக்கிறது நீர் சம்மந்தப்பட்ட சிலைங்க. அதுக்கடுத்து தாவரம், அதுக்கடுத்தது ரிஷிங்க, அதுக்கடுத்தது தேவர், அதுக்கப்புறம் தான் மனிதர். அந்த மாதிரி செட்டு பொம்மை செய்வோம். செட்டு பொம்மை செஞ்சு கொல்லு வைப்பாங்க. அதாவது படி கட்டி வைப்பாங்க பாருங்கள், அதாவது படி கட்டி வைப்பாங்க. நம்ம எங்கே நிறையா வாங்கிட்டு போவாங்க. அது முடிஞ்ச உடனே விநாயகர் சதுர்த்திக்கு பெரிய பெரிய சிலை செய்வோங்க. நாங்கள் அதாவது ஒரு 2 அடியிலேருந்து பேப்பர் மெஷ் அட்டை பொம்மை 2 அடியிலேருந்து 11 அடி வரைக்கும் நாங்கள் செய்வோம். அது வருஷம் செய்கிறோம். அந்த சீசன் ஆரம்பிக்கல, அது ஆரம்பித்தோம்னாக்கா அது ஒரு 1.5 மந்த்துக்கு 1 மாதத்துக்கு அது செய்வோம். நான் கரெக்டாக செஞ்சு அது வியாபாரம் பண்ணுவோம். அது முடிஞ்ச உடனே மீதி திருப்பி நாங்கள் விநாயகர் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். விநாயகர் அதே மாதிரி நார்மலாக இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். நாங்கள் இது கிட்டத்தட்ட எனக்கு இந்த வேலையில் எனக்கு ஒரு 32 வருஷம் அனுபவம் இருக்குதுங்க. நான் 14 வயசுக்கு இந்த வேலைக்கு போயிட்டேன். அதுலேருந்து கற்றுக்கணும். நான் காஞ்சிபுரத்தில் தான் கற்றுக்கினேன். காஞ்சிபுரத்தில் கற்றுக்கினேன். அங்கேருந்து அப்போ நான் கிட்டத்தட்ட அங்கே ஒரு 10 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் சென்னையில் கொசப்பேட்டில்னு அங்கே பூராவே பொம்மை தான், பொம்மை தவிர வேறு எதுவுமே இல்லை. கொசப்பேட்டன்ற ஊரில் அங்கே ஒரு 6 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் நானாக கம்பெனி வச்சு நாங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஏரியாவை டெவலப் பண்ணிட்டோம். இந்த ஏரியா இப்போ பேப்பர் மெஷின் விநாயகர் என்னாக்கா நம்ம ஏரியாவுக்கு யாராக இருந்தாலும் வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். ஓரளவுக்கு பரவாயில்ல. எங்கள் வருமானத்துக்கும் தொழில் பரவாயில்ல. ரொம்ப ஹை லெவலும் சொல்ல முடியாது, லோவும் சொல்ல முடியாது. ஓரளவு எங்கள் ஜீவன் ஓடுது. இப்போ விநாயகர் செய்கிறனாக்கா இதில் பேப்பர் மெஷுக்கும் மண்ணுக்கும் மண்ணுக்கு தான் மவுஸ் அதிகம். எங்கேயுமே மண்ணுக்கு மவுஸ் அதிகம். ஏன்னா அது இதில் எரடைன் கலந்துருக்கும். இது எந்த விதமான நோயும் வராது. இதே மண் பானையில் தண்ணி வச்சு குடித்தா கூட எந்த விதமான நோய் வராது. அது ஜனங்க இப்போ விரும்புறதில்ல எல்லாம் மாடரேஷன் ஆகிட்டாங்க. அதனால் அவுட் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மண்ணுக்கு தான். பேப்பர் மிஷின் அவ்வளோ இது இல்லை. பேப்பர் மிஷின் ஏன்னா அதில் இந்த கிழங்கு மாவெல்லாம் போட்டு செய்யறதுனால கொஞ்சம் ஈரப்பதப்பட்டுனா அது வீணாகிடும். ஆனால் இதை ஃபயர் பண்ணிட்டோன்னே எதுவுமே ஆகாது. இது அதனால் மண் பொம்மை தான் எக்ஸ்போர்ட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே மண் பொம்மை தான் விரும்புகிறது. இப்போ இது எல்லாம் பார்ப்பாங்க, அச்சில் போடுறாங்க. இது அச்சில் போகிறது இல்லைங்க.
ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், களிமண்ணால் கையாலே செய்யணும். இது கையாலே, அதாவது வந்து மோல்டுன்னு பேர் இருக்குது. கையால் செஞ்சுட்டோம்னாக்கா, கையால் செஞ்சு இதை படுக்க வச்சு பிஓபி மாவுன்னு இருக்கும், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், அதை வாங்கி சிமெண்ட்டு கொஞ்சம் கலந்து இது பார்டர் கட்டி இது மோல்டு ஊற்றணும். அந்த மோல்டு ஊற்றி செட் ஆன பிறகு இந்த மாதிரி வந்துடுங்க. இந்த மாதிரி வந்துடும். இந்த அளவுக்கு வந்துடுங்க. இது வந்து குறைஞ்சது இதில் வந்து ஒரு 500 பீஸ் போடலாம். 500 பீஸ் போடும்போது இது தேஞ்சிடும். இப்போ இதே தேஞ்சு போய் தான் இருக்குது. இப்போ நாங்கள் திருப்பி புதுசாக செய்யணும். செஞ்சு திருப்பி இதேமாதிரி மோல்டு ஊற்றணும். ஏன்னா அப்போ தான் அந்த டீட்டெயில் பூரா தெரியும். டீட்டெயில் பூரானாக்க அந்த மணி, கண், மூக்கு எல்லாம் தெரியும். இது செய்கிறதுக்கு குறைஞ்சது 1 வாரம் ஆகுங்க. 1 வாரம் ஆகும். ஒரு டை செய்கிறதுக்கு 1 வாரம் ஆகும். இது டை செஞ்சு 1 வாரம் ஆகி ஒரு 3-4 நாள் வெயிலில் காய வைக்கணும். அந்த ஈரப்பதம் பூரா, அந்த பிளாஸ்டிக் ஈரப்பதம் பூரா காஞ்சி போச்சுனாக்கா அதுக்கப்புறம் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு வருஷத்துக்கு எப்படின்னா இதில் வந்து ஒரு 1000 பீஸ் வேணால் 2 டை செஞ்சாகணும். 2 டை ஒரு டை வந்து குறைஞ்சி இதுக்கு வந்து 4000 ரூபா ஆகுதுங்க. ஒன்று செய்யணுனாக்கா 4000 ரூபா. இது அடக்கம் ஃபுல்லாகவே அதுதான் ஒரு 4000 ரூபா ஆகுது. இதை நம்ம செஞ்சு இது பண்ணணும். அதேமாதிரி ஒவ்வொரு பொம்மைக்கும் அதேமாதிரி தான். ஒரு சின்ன பொம்மை எடுத்துனா, ஒரு கொழு பொம்மை எடுத்தாச்சுனாக்கா அதுக்கும் அதே மாதிரி தான் ஆகும். அதையும் கையால் எல்லாமே கையால் பண்ணிட்டு தான் வந்து மோல்டு எடுக்கணும். டைரெக்டாக மோல்டு இது பண்ண முடியாது. அதே டெரகோட்டா இருக்குது. இப்போ டெரகோட்டா கையாலே பண்ணிடுவோம். அது டெரகோட்டா கையாலே பண்ணி அது நல்லா செய்வோங்க. அதனால தான் களிமண் வந்து இங்கே பக்கத்தில் ஏரிகாரில் எடுப்போம். அது ஏரிகாரில் எடுத்தால் அதிகமானலாம் வந்து ஏரிகாரில் ஃப்ரீயாக எடுப்போம். இப்போ வந்து பர்மிஷன் வாங்கணும். தாசில்தார்கிட்ட பர்மிஷன் வாங்கி ஆகணும். இல்லைனா போலீஸ் பிடிச்சிட்றாங்க. ஏன்னா அது எங்கள் பேரை சொல்லிவிட்டு நிறைய எடுத்துகிட்டு போய் சூளையில் போட்டுடுறாங்க. அதனால் வந்து மண் அடிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அது நாங்கள் என்ன பண்ணோம், தாசில்தார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். 1 வருஷத்துக்கு பர்மிஷன் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து கூலி கொடுத்து வண்டி மூலியமாக அடிச்சுட்டு அந்த மண்ணை பொடியாக உடச்சி காய வைக்கணும். 2 நாளைக்கு காயணும். காஞ்ச உடனே அது என்ன பண்ணணும், தண்ணி போட்டு ஊற வச்சு கையால் பிசைஞ்சு காலையில் மெரிப்போம். இப்போ வந்து நம்ம முடியலைனால மிஷினு வாங்கிட்டோம். அந்த மிஷினில் போட்டு 3 தடவை அரைக்கணும். அரைச்ச உடனே மண் நைஸாக இருக்கணும். நைஸாக இருந்ததுனா தான் இந்த நைஸை தீர்த்தும் போது நைஸ் வரும். ஒன்றும் மோதியமாக இருந்தோன்னாக்கா அது நல்லா இருக்காது. அதனால் வந்து அது கொஞ்சம் சிரமமான வேலை தான். அது மண் பிசைஞ்சு உருட்டை வரையும் ரொம்ப சிரமமான வேலை தான். அது வந்து ஒரு ஆள்லாம் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 6-7 பேர் செஞ்சால் தான் அது பண்ணலாம். அதுதான். ஆனால் அந்த மண்ணில் வந்து தரம் நல்லாயிருக்கும். அதுவும் பார்ப்போம். கருப்பாகிற மண் எடுத்துட்டோம்னா செட் ஆகாது. இதுக்கு கருப்பாகிற மண்ணும் ஒரு மாதிரி கிரே கலர் இருக்கிற மண் 2 போனால் தான் இந்த கலர் கிடைக்கும். வெடிக்காமல் இருக்கும், உடையாமல் இருக்கும், பொம்மை ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மண்பாண்ட தொழில் வந்து பண்டைய காலத்தில், அதாவது அரசர் காலத்துலேருந்து இருக்குதுங்க. அரசர் கண்டுபிடிச்ச உலகம் கண்டுபிடிச்ச மண்பாண்டையில் தான் செஞ்சு கண்டுபிடிச்சாங்க. அது இன்றைக்கும் தொழிலில் இன்றைக்கும் கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாம் இருக்குது. என்ன இது வந்து பாரம்பரியமாக செஞ்சு வரோம். ஆனால் இப்போ என்ன யாரும் இது விரும்புறதில்ல. ஏன் எங்கள் சங்கதியே வந்து என்ன செய்யுது, ஏன்னா இது சிரமமான தொழில்னால இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றாங்க. கலையை ரசிக்கிறாங்களே கோசம் அது அந்த முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேன்றாங்க. என்ன இது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த கலையை ரசிக்கிறவங்க கண்டிப்பாக இது நல்லா ஊக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து ரொம்ப தொழில், அதாவது வந்து 100% இருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து 20% செய்யலை அந்த தொழிலை. ஏதோ ஒரு ஊரில் செய்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் வந்து இப்போ எங்கே இருக்கிற பசங்களாம் செய்யணும், நான் ஏன் செய்யணும் போனேன். ஆனால் எங்கள் பசங்களை ஊக்கம் கொடுத்து தான் இந்த மண்பாண்டத்துலேருந்து, டெரகோட்டாவிலேருந்து, இந்த விநாயகர் செய்கிறதுலேருந்து இப்போ நாங்கள் ஊக்கம் கொடுத்து வச்சுருக்கோம். செய்கிறாங்க. இப்போ ஒரு செய்கிறாங்க. இருந்தாலும் அவங்க படிச்சுக்கிறாங்க. படிச்சுட்டு அவங்க அதை பார்க்குறாங்க. அதுவும் இல்லாத என்ன ஆகிப்போச்சு, இப்போ வந்து அரசாங்கம் முன்னெடுத்து நடத்தினாலும் அரசாங்கம் அறிவிக்கிறாங்க, இருக்கிற பேங்க்கு ஒத்து வர மாட்டேன்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு கலைஞர் கைவினை திட்டம்னு சொல்லிட்டு ஒன்று போட்டாங்க.
இன்னும் அதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து விஸ்வகர்மான்னு ஒன்று போட்டாங்க. அதில் வந்து ஒரு 60 தொழில் இருந்தது. அதில் இந்த மண்பாண்ட தொழிலும் இருக்குது. நாங்கள் வந்து பேங்க்கில் போனோம், ஏடி ஆஃபீஸ் போனால் பேங்க்கு போகணும்னு சொன்னாங்க. பேங்க்கில் போனால் இந்த 9 மாதமாவது இன்னும் எங்களுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கல. கேட்டாக்கா ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அதை சொல்ல விரும்பலை. அதனால் வந்து நாங்கள் அந்த ஒரே காரணத்துக்காக தான் தொழில் வீணாகுது. ஏன்னா இது வந்து பல ஆயிரம் முதல் வைக்கணும். இன்றைக்கி கூலிக்கு வேலைக்கு போவோம், இன்றைக்கி காலைல வேலைக்கு போவோம், சாயந்தரம் கையில் சம்பளம் வாங்கிடுவாங்க. ஆனால் இது அப்படி இல்லை. இதை நாங்கள் செஞ்சு சூளை போட்டு பெயிண்ட் பண்ணி மார்க்கெட்டில் கொஞ்சம் விற்றாதான் எங்களுக்கு கையில் காசு. அது வரைக்கும் இதில் வந்து என்ன பண்ணோம், ரோலிங் பண்ணணும். பணம் ரோலிங் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா வட்டிக்கு வாங்கணும். வட்டிக்கு வாங்கி வட்டி அதிகமாக கொடுக்க முடியாதனால பேங்க் நாடுறோம். பேங்க் ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அது முக்கியமான காரணம். அதனால தான் இந்த தொழிலே வந்து நிறைய பேர் கை விட்டுட்டு வேறு எங்கேயா கூலி வேலைக்கு போய் செஞ்சு போயிச்சிக்கலாம், வேறு எதனா கம்பெனிக்கு போகலாம், வேறு எதனா விவசாயத்துக்கு போகலாம், வேறு எதனா ஒரு லாரி டிரைவரு இல்லை வேறு ஏதோ தொழிலுக்கு போயிடுறாங்க. போயிட்டு அவங்க அதில் இது பண்ணுறாங்க. கேட்டாக்கா குலாளர் என்னன்னுறாங்களே கோசம் இந்த தொழிலை செய்ய மாட்டேன்றாங்க. இது முக்கிய காரணமே இதுதான். இப்போ இதேமாதிரி செய்யறாங்க. என்ன பண்ணாங்க, ஒருத்தவங்க வந்து ஒரு நேச்சுரல் ஃபிகர் கேட்பாங்க. நேச்சுரலாக ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க போது எங்கள் அப்பா இறந்துட்டாரு, எங்கள் அம்மா இருந்துட்டாங்க, யாராவது இப்போ செஞ்சு கொடுங்கன்னாங்க. அதே மாதிரி தலைவருக்கு சிலை இருக்குது. அண்ணாதுரை, காமராஜர், கலைஞர், விஜயகாந்த், அதோட இப்போ ஜெயலலிதா அம்மா, இவங்க சிலைலாம் தந்து போது செய்யணும், நான் செஞ்சு கொடுப்பேன். இப்போ நான் செஞ்சேன்னாக்கா அம்பேத்கர் 2 செஞ்சு கொடுத்துருக்கேன். அதாவது 6 அடி உயரத்து அம்பேத்கர் 2 செஞ்சு கொடுத்துருக்கேன். அதோட போச்சுனாக்கா மேலூரில் ஒருத்தர் அவங்க அப்பா இறந்துட்டார் சொல்லிட்டு அது பெஸ்ட்டு செஞ்சு கொடுத்தோம். பெஸ்ட்னால் பாதி சைஸு அது செஞ்சு அவர் நேச்சுரலாக அதை செஞ்சு கொடுத்துருக்கோம். அதேமாரி நாங்கள் செய்வோம். செஞ்சு அது எப்படி அதேமாதிரி அதுவும் அதேமாதிரி தான். அதேமாதிரி களிமண்ணாலே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மோல்டு எடுக்கணும். இதேமாதிரி மோல்டு எடுத்து அதில் வந்து அவங்க இப்போ தான் ஃபைபரில் ஊற்றுறாங்க. அப்போ நாங்கள் வந்து சிமெண்ட்லாம் ஊற்றணும். சிமெண்ட்டில் ஊற்றுருவோம். சிமெண்ட்டில் ஊற்றிட்டு வெங்கலத்தில் கேட்டாங்கன்னா என்ன வெங்கலம் ஊற்றுறாங்க பாருங்கள், அவங்க கிட்ட அந்த மோல்டு எடுத்து கொடுத்தோம்னா அவங்க அதில் டை எடுத்து அவங்க வெங்கலத்தில் எடுத்து கொடுத்துருவாங்க. அது செஞ்சு கொடுத்துருக்கோம். நான் அதெல்லாம் செய்வோம். நாங்கள் திருக்குனூர் பக்கத்தில் புதுக்குப்பத்தில் வேலை செய்கிறோம். நாங்கள் 2 வருஷம் ஆகுது நான் அந்த வேலைக்கு வந்து. சரி எந்த வேலையும் கிடைக்கல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லின்னு இருக்கும்போது தான் அவர் சரி எதிர்க்க வாடகை வந்தோம் வீடு. இங்கே பொம்மை செஞ்சுக்கின்னு இருந்தாங்க, மண் பொம்மை. சரி எதனா வேலை கிடைக்குமாங்கிறதுக்கு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வந்தோம். பரவாயில்ல, ஒரு அளவுக்கு வருமானம் கிடைக்கிற அளவுக்கு நம்ம போடுறதுக்கு தகுந்த மாரி தான் காசு கரெக்டாக இருக்கும். நமக்கு மாதம் 10,000 சம்பாதிக்கிறோம். வீட்டு செலவுக்கு அதுக்கு இதுக்கு போக ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த பொம்மை வேலைக்கு வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் ஒரு பிரச்சனை வீட்டில் எதனா ஒன்றா கூட நம்ம வேறு எந்த வேலைக்குனா போனாக்கா சொல்லிவிட்டு லீவு கேட்டு அப்படி இப்படி வரணும். இதில் வந்து அப்படி கிடையாது. நம்ம வரலாம், நம்ம இஷ்டத்துக்கு செய்யலாம். சரி உடம்பு சரியில்லையா 2 நாளைக்கு 3 நாள் லீவு போட்டாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நமக்கு தகுந்த வருமானம் இதில் கிடைக்குது கரெக்டாக. அதனால் நாங்கள் வந்து செய்கிறோம். வணக்கம், என் பேர் உஷா. இது திருக்குனூர் பக்கத்தில் இருக்கிற புதுகுப்போன்ற கிராமம். நாங்கள் வந்து களிமண்ணிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அரை அடியிலேருந்து களிமண் பொம்மையும் கொழு பொம்மை எல்லாமே சுடு பொன் போட்டு விற்போம். அரை அடியிலேருந்து நாங்கள் 2 அடி வரைக்கும் களிமண்ணால் செய்வோம். மீதி வந்து பேப்பர் மிஷ் வந்து செய்வோம். பேப்பர் பொம்மை வந்து 2 அடியிலேருந்து 12 அடி வரைக்கும் நாங்கள் செய்கிறோம். அது வந்து ஒரு டை வந்து 2 அடியிலேருந்து டை ஊற்றுறதுக்கே வந்து 1 லட்ச ரூபா அப்படி ஆகும். 10 அடி 12 அடிலாம்னா 1 லட்ச ரூபா டை ஆகும். அதுக்கு பேப்பர் வேணும், சிமெண்ட்டு பேப்பரு. அது இல்லாமல் மாவு, பசை மாவு வேணும். அதுக்கு வந்து குச்சி வேணும். அது எல்லாம் வச்சு மோல்டு ஊற்றி அதில் நாங்கள் மாவு பிசைஞ்சு அதில் உருட்டி அதில் குச்சி வச்சு எல்லாத்தையும் அதை ரெடி பண்ணி கை கால் எல்லாம் தனித்தனியாக ரெடி பண்ணி அதை தனித்தனியாக ஒட்டி அதுக்கு தனியாக ஆளுங்க வச்சு நாங்கள் தனியாக செய்வோம். செஞ்சு 2 நாளில் எல்லாமே பெயிண்டிங் வேலையெல்லாம் இன்னும் இல்லை. இப்போ வந்து பேப்பர் பொம்மை ஒட்டுற வேலையில் மட்டும் இருக்கிறோம். இது வந்து இப்போ பேப்பர் பொம்மை வந்து 10 அடிலாம் ஊற்றோம்னா காசு அதிகமாக செலவாகும். அதனால் நாங்கள் வெளியிலேருந்து ஏற்றிட்டு வந்து கை கால் எல்லாம் தனித்தனியாகவே அது டை ஊற்றணும். எல்லாமே தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்து ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் பெயிண்ட் பண்ணி வச்சோம்னா இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுப்பாங்கனாக்கா விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு என்னும்போது இன்றைக்கி வந்து எல்லோரும் எடுத்துகிட்டு போவாங்க.
இப்போ இந்த 6 அடி இந்த சிலை இருக்குன்னு வச்சுங்க, இது வந்து முன்பாகம் தனியாக இருக்கும் டை, பின்பாகம் தனியாக இருக்கும். அந்த மாதிரி இந்த கையும் வந்து அதுக்கும் தனித்தனியாக பின்பாகம் முன்பாகம்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்கும். இந்த வாகனமும் வந்து தனியாக இருக்கும். இதில் வந்து தலை வந்து தனியாக ஃபிட்டிங் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த தும்பி இருக்குது இல்லைங்களா, இதுவும் வந்து தனித்தனியாக வரும். எல்லாமே தனித்தனியாக போட்டு ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் காய வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக காயணும் வெயிலில் போட்டு. அது காஞ்சி மறுநாள் நாங்கள் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அதில் நைஸ் பார்த்து தனியாக வச்சு அதுக்கப்புறம் ஒட்டுவோம். ஒட்டி தான் அதை ஃபுல்லாக கவர் ஆகும். அதுக்கப்புறம் ஒட்டி நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் பெயிண்ட் பண்ணுவோம். பெயிண்டிங்குன்னும் போது கலரு வந்து வாட்டர் கலர் தான் பண்ணுவோம். ஆயில் பெயிண்ட்டெல்லாம் வந்து இப்போ கடலில் எடுத்துகிட்டு போய் போடுறாங்கன்னும் போது மீன்களுக்கெலாம் அது பாதிப்பு உண்டாக்குது. அதனால் நாங்கள் மீன்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அந்த வேலையை நாங்கள் செய்வோம். இது வந்து இந்த ஒவ்வொரு அச்சுமே ஒரு வருஷம்னா நாங்கள் வந்து மாடல் வந்து ஒரு வருஷம் மாற்றிக்கிட்டே இருப்போம். அப்போ மாற்றிக்கிட்டே இருக்கும்போது ஜனங்க வந்து ஒரே மாடல் எடுக்க மாட்டாங்க. அப்படின்னும் போது இப்போ 2 அடியிலேருந்து நாங்கள் 12 அடி வரைக்கும் நாங்கள் செய்யலாம். ஆனால் ஒவ்வொரு ஊரில் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டுறாங்க. நீங்கள் 5 அடி வைக்கணும், 7 அடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நாங்கள் முன்கூட்டியே நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறோம். பண்ணிட்ட பிறகு அவங்க வேணான்னும் போது அது வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ முதல் வச்சு நாங்கள் செஞ்சு லாஸ்ட் டைமு வேணான்னும் போது எங்களுக்கு வந்து அது ரொம்ப வாழ்வாதாரம் ரொம்ப இதாக. ஏன்னா லட்சக்கணக்கில் அதில் நாங்கள் முதல் வச்சு நாங்கள் செய்கிறோம். அது ஆரம்பத்திலே எதாக இருந்தாலும் ஆரம்பத்திலே சொல்லிட்டு நாங்களும் வந்து ஓரளவுக்கு நாங்கள் கரெக்டாக செஞ்சுருவோம். நாங்கள் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு சொல்கிறதுனால அது எங்களுக்கு ரொம்ப வியாபாரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்து செஞ்சாங்கன்னா எங்களுக்கு போதும். இந்த சிலையை நாங்கள் பேப்பர் மிஷின் செய்கிறதோட இல்லை, அதை செஞ்சு அதை வந்து ரொம்ப பாதுகாப்பு பண்ணார். அவள் காற்றடிச்சாலும் மழை பெஞ்சாலும் ஒரு 5 நிமிஷம் மழையில் நனைஞ்சாலுமே அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதை வந்து ரொம்ப நாங்கள் பாதுகாப்பணும். வருஷம் கவர் வாங்கிட்டு வந்து கவர் ஃபுல்லாக கவர் பண்ணணும். அந்த பொம்மைக்கு கீழே ஸ்டாண்டு ஒன்று வைப்போம். ஸ்டாண்டு வச்சு அதை பாதுகாக்கணும். ஏன்னா மழை பெஞ்சுன்னா தண்ணி கீழே வந்துடும் வச்சுங்க, பொம்மை சிலை ஊறிடும். அதனால் நாங்கள் தனியாக ரீப்பர் பலவை எடுத்துகிட்டு வந்து அதை ஆசாரிங்க வச்சு அதை அடித்து அதுக்கப்புறம் இதில் ஃபிட் பண்ணி அந்த ஃபிட் பண்ணதோடு நாங்கள் அப்படியே தான் கொடுத்து அனுப்பி தான் எல்லாம் வந்து லாஸ்ட்டில் வந்து அதை எடுத்துகிட்டு போவாங்க. அவங்களும் ஒரு பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகணும், நாங்களும் சிலை வைக்கிறது பாதுகாப்பாக இருக்கணும். ஆனால் ஒரு 5 நிமிஷம் மழை பெஞ்சதுன்னு வச்சுங்க, நாங்கள் வச்ச முதல் பூரா எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதனால் அதுக்கு தகுந்த பாதுகாப்பை வச்சுக்கிட்டு தான் இந்த சிலையை நாங்கள் செய்வோம். சிலை வந்து லாஸ்ட்டில் வந்து எல்லாமே விற்று போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை. ஆனால் ஒரு வருஷம் வந்து எல்லாருமே திடீர்னு முடிவு பண்ணுவாங்க. திடீர்னு முடிவு பண்ணி ஊர் உள்ள வசூல் பண்ணுவாங்க. அப்போ அதிகமாக வசூல் ஆகிட்டுனா இன்னும் நம்ம 2 பேர் வைக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. வந்து என்கிட்ட லாஸ்ட் அன்னைக்கு வந்து கேட்கும்போது இந்த சிலை கிடைக்காது. ஆனால் இது செய்கிறதுக்கே வந்து நாங்கள் தான் 6 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் செய்கிறோம். அதுக்கப்புறம் திட்டமாக தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துச்சோம். ஆனால் ஒரு வருஷம் அந்த மாதிரியும் இருக்கும், ஒவ்வொரு வருஷம் மீறுற மாதிரியும் இருக்கும். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொருத்தவங்க வந்து நிறுத்திடுவாங்க. சரி கஷ்டமாக இருக்குது, ஊர் உள்ள வசூல் பண்ணும்போது அமௌண்ட் வந்து சரியாக எங்களுக்கு தரமாட்டாங்க. அதனால் தந்துடுத்துட்டா பிரச்சனை இல்லை வச்சுருவாங்க. அப்படி இல்லைன்னும் போது ரொம்ப எங்களுக்கு சிரமமாக இருக்கும். இந்த சிலையை ரெடி பண்ணுறதுக்கே வந்து விநாயகர் சதுர்த்தி டைமில் நாங்கள் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே இதை நாங்கள் போட்டு வச்சுப்பாங்க. அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இதை வந்து ஒரு குடோனோன்னு பெரிய குடோனே போடணுன்னா அது லட்சக்கணக்கில் அது செலவும். அந்த அளவுக்கு வசதி இல்லைன்றதுனால நாங்கள் வெளியிலே தான் வைப்போம். மரத்தடியிலையோ அப்படி எங்கேயோ ஓரத்தில் தான் வச்சு தான் அதை நாங்கள் செய்கிறோம். அதை ஒரு பாதுகாப்பு பண்ணி அது ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம். ஆனால் கஷ்டப்பட்டு நாங்கள் செஞ்சுமே அதில் எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கவர்மெண்ட்டில் திடீர்னு ஆர்டர் போடுறதுனால எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோன்றதுனால நீங்களும் கொஞ்சம் பார்த்து செஞ்சீங்கன்னா எங்களுக்கு போதும். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.